அனைவருக்கும் வணக்கம். பிரைம் மினிஸ்டர் தொடங்கினார், ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் பின்பற்றினார், தமிழ்நாடு கவர்னர் செயல்படுத்தினார். இந்தியா முழுவதும் விஐபி கலாச்சாரம் மாறுகிறதா? வேறு ஒன்றும் இல்லை நேயர்களே. அதாவது பிரைம் மினிஸ்டர் மற்றும் ஆந்திரா சிஎம், தமிழ்நாடு கவர்னர்லாம் தனக்கு பின்னால் வரும் அந்த கான்வாயை ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது சம்மந்தமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் அமைதியாக ஒரு மாற்றம் ஆரம்பித்திருக்கிறது. பெரிய தேர்தல் அறிவிப்பு இல்லை, பெரிய சட்டம் இல்லை, ஆனால் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். விஐபி கான்வாய் ரிடக்ஷன், ஃபியூல் சேவிங், ஆஸ்டெரிட்டி கவர்னன்ஸ். முதலில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தன்னுடைய கான்வாய் வாகனங்களை குறைத்து எரிபொருள் சேமிப்பு நடவடிக்கையை தொடங்கினார். அதன் பிறகு ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு, அடுத்து தமிழ்நாடு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கான்வாய் 10 4 வாகனமாக குறைத்தார். ஆனால் இங்கே முடியவில்லை. இந்தியாவின் பல மாநிலங்களில் இதை பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். இது வெறும் பெட்ரோல் சேமிப்பா அல்லது விஐபி கல்ச்சர் எண்ட் என்ற புதிய அரசியல் தொடக்கமா? இந்தியாவில் விஐபி கலாச்சாரம் எப்படி வளர்ந்தது? நமது நாட்டில் ஒரு அமைச்சர் வருகிறார் என்றால் பைலட் வெஹிக்கிள், எஸ்கார்ட், செக்யூரிட்டி, ரிசர்வ் போலீஸ், மீடியா, சில நேரங்களில் 10 முதல் 15 முதல் 20 வரை வாகனங்கள் சாலைகள் நிறுத்தப்படும், டிராஃபிக் பிளாக் ஏற்படும், பொதுமக்கள் காத்திருப்பார்கள். இதனால் மக்கள் மனதில் ஒரு கேள்வி: மக்கள் அரசுக்காக காத்திருக்க வேண்டுமா அல்லது அரசு மக்களுக்காக வேலை செய்ய வேண்டுமா? இதுதான் விஐபி கல்ச்சர் விவாதத்தின் தொடக்கம். பிரைம் மினிஸ்டர் தொடங்கிய அந்த மாற்றம் என்ன? பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் எரிபொருள் சேமிப்பு, சிக்கன நிர்வாகம், தேவையற்ற பயன்பாடு குறைப்பு குறித்து பேசினார். அதன் பிறகு தன்னுடைய கான்வாய் வாகனங்களையே குறைத்தார். சில தகவல்களில் வழக்கமான பெரிய கான்வாய் அளவிலிருந்து மிகவும் குறைந்த அளவிற்கு மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈவி சேர்க்கவும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வந்துள்ளன. இதன் அரசியல் செய்தி மக்களிடம் செல்லும் முன் நாமே கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். யார் யார் இதனை பின்பற்றினார்கள்? முதலாவதாக ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள். கான்வாய் குறைப்பு நடவடிக்கை அரசியல் செய்தி: அதிக வாகனம் = அதிகாரம் அல்ல, சிக்கன நிர்வாகம் = பொறுப்பான ஆட்சி. இரண்டாவதாக தமிழ்நாடு கவர்னர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். 10 வாகன கான்வாய் 4 குறைப்பு. தமிழ்நாட்டில் இது பெரிய சின்னம். ஏனெனில் இங்கே விஐபி மூமெண்ட், டிராஃபிக் பிளாக் குறித்து பல ஆண்டுகளாக விவாதம் இருக்கிறது. மூன்றாவதாக உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் திரு யோகி ஆதித்யநாத். சிஎம், அமைச்சர்கள், அதிகாரிகள் பயன்படுத்தும் வாகனங்களை 50% குறைக்க உத்தரவு. அதோடு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், கார் பூலிங், விர்ச்சுவல் மீட்டிங், ஈவி பயன்பாடு போன்ற யோசனைகளும் பேசப்பட்டன. நான்காவதாக ஹரியானா மாநிலம். சீஃப் மினிஸ்டர் நயாப் சிங் சைனி. அமைச்சர்கள் கான்வாய் குறைப்பு. சிலர் சைக்கிளில் கூட அமைச்சரவை கூட்டத்திற்கு சென்றதாக செய்திகள் வந்தன. ஐந்தாவது